வாகன பரிசோதனை கும்பலுடன் தொடர்புள்ளவர்கள் என்று சந்தேகிக்கப்படும் வாகன பரிசோதகர்கள் 60 உட்பட 8 தனிநபர்களை தடுத்து வைத்திருப்பதை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் MACC உறுதிப்படுத்தியது. இவர்கள் அனைவரும் 30 முதல் 50 வயதுக்குட்பட்டவர்கள் ஆவர். சந்தேக பேர்வழிகள் அனைவரும் புத்ராஜயாவில் உள்ள MACC தலைமையகத்தில் திங்கட்கிழமை நண்பகல் 12 மணியிலிருந்து இரவு 11 மணிக்கு இடையில் கைது செய்யப்பட்டனர். வாகன பரிசோதகர்கள் 60 வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட பின்னர் MACC பிணையில் விடுவிக்கப்பட்டனர் என்று இப்புலன் விசாரணையில் தொடர்புடைய வட்டாரம் ஒன்று தெரிவித்தது. மற்ற 2 தனிநபர்களும் மேலதிக புலன் விசாரணைக்காக ஜனவரி 11ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றனர் என்று அந்த வட்டாரம் கூறியது. புத்ராஜயா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் மஜிஸ்ட்ரேட் இர்சா ஜுரைகா தடுத்து வைப்பு உத்தரவை பிறப்பித்தார். சாலை போக்குவரத்து இலாகா JPJ நடத்திய புலன் விசாரணைகளின் அடிப்படையில் ஓர் ஏஜென்ட் MACC-யிடம் ஒப்படைக்கப்பட்டார். அதனை அடுத்து களம் இறங்கிய MACC எண்மரை கைது செய்தது. இதுவரை இவ்விவகாரம் தொடர்பில் 9 தனிநபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதை MACC துணை தலைமை ஆணையர் டத்தோஸ்ரீ அமாட் குசாயிரி யாயா உறுதிப்படுத்தினார். இவர்கள் அனைவரும் 2009 MACC சட்டம் பிரிவு 16B(a) கீழ் விசாரிக்கப்பட்டு வருகின்றனர் என்றும் குறிப்பிட்ட அவர் மேலும் சிலர் கைது செய்யப்படலாம் என்ற சாத்தியத்தை நிராகரிக்கவில்லை. புஷ்பாகாமில் கனரக வாகன பரிசோதனையில் அவற்றுக்கு அனுமதி வழங்குவதற்கு லஞ்சம் கொடுத்த ஒருவர் கடந்த ஜனவரி 3ஆம் தேதி கைது செய்யப்பட்ட பின்னர் புலன் விசாரணை தீவிரமானது. MACC JPJ ஆகியவற்றின் ஒரு வியூக ஒருங்கிணைப்பின் கீழ் அந்நபர் கைது செய்யப்பட்டார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.